The ratio of the volumes of two cones is 2:3. Find the ratio of the radii if the height of the second cone is double the height of the first ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு கோனுடைய வால்யூம்தோடைய ரேஷியோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கோனுடைய ரேடியஸுடைய ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் கோனுடைய ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் கோனுடைய ஹைட் மாதிரி டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கோன் 1 இங்கே கோன் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து R1ன்னு எடுத்துக்கலாம். இதில் ரேடியஸ் R2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா இது H1 சொல்லி எடுத்துக்கலாம். இதோட ஹைட் வந்து H2ன்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, H2 செகண்ட் கோனுடைய ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் கோனுடைய ஹைட் மாதிரி 2 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 2H1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் வந்து V1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ வால்யூத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கோனுக்கு 1/3 பை R²H. இப்போது நம்ம இங்கே R வந்து R1ன்னு எடுத்திருக்கோம். H பார்த்தீங்கன்னா H1ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கே வால்யூம் வந்து V2ன்னு எடுத்துக்கலாம். இதில் ஃபார்முலா வந்து 1/3 பை R²H. அதே ஃபார்முலா தான் வரும். ஆனால் ஆருக்கு பதிலாக நம்ம இங்கே R2 போட்டுக்கணும். ஹெச்சுக்கு பதிலாக H2 போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூத்தோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது V1:V2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 2:3 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பையில் எழுதிக்கலாமா? அதாவது ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். இப்போ V1/V2 = 2/3ன்னு எழுதிக்கலாம். V1ன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/3 பை R1²H1. அதே மாதிரி V2க்கு வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/3 பை R2²H2 = இங்கே 2/3 போட்டுக்கலாம். இந்த 1/3 போயிடும். இந்த பையும் போயிடும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டு கோணத்துடைய ரேடியஸுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதாவது R1:R2 நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியாது. அதனால் R1² அப்படியே வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், H1 வந்து நமக்கு தெரியாது. அதனால் அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி R2² வேல்யூ தெரியாது. H2 பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 2H1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? 2H2 2H1ன்ட்டு எழுதிக்கோங்க. இங்கே என்ன ஆகும்? 2/3ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த H1ம் இந்த H1ம் கேன்சல் ஆகிடும். இந்த 2வை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்கிறதுனால இது எப்படி எழுதலாம்னா R1/R2² எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் இதுக்கும் இருக்குது. அதனால் இப்படி எழுதிக்கலாம். இந்த 2வை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். 2 2 சார் என்ன ஆகும்? 4 ஆகும். இங்கே /3ன்னு வந்துடும். இப்போ இந்த ஸ்கொயரை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா, இது ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். இப்போ R1/R2 = √4/3ன்னு வரும். அப்போ R1/R2 = √4 பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். இது வந்து √3 அப்படியே இருக்கும். அவ்வளோதான். R1:R2 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2:3ன்னு சொல்லிட்டு. எப்படி எழுதிக்கலாம்னா, therefore ratio of radii is 2:√3 அப்படின்னு எழுதிக்கலாம்.